हर हर नमः पार्वतीपतये हर हर महादेवा श्वेतजम्बूतरुर्भूत्वा यत्र वेदस्तपस्यति तन्मूले जगतां मूलं लिंगरूपेण तिष्ठति अरुள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் பஞ்சப்பிரகார வைபவ இந்த பஞ்சப்பிரகார வைபவ காட்சி மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிறது. இந்த பஞ்சப்பிரகாரம் என்று ரொம்ப விசேஷமாக கூறுவார்கள். 5 கோஷங்கள், அதாவது வேதத்தில் 5 கோஷங்கள் மிகவும் பிராதான்யமாக இருக்கிறது. அந்த 5 கோஷங்கள் தான் இங்கே மூலமூர்த்தியாக இருக்கிற வேத பரமேஸ்வரர் மத்தியில் முதல் பிரகாரம் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய சக்தியாக, சக்தியே சிவமாக, சிவசக்தி பேதமென்று திருக்கோல காட்சியை அனைத்து பக்தர்களும் வந்து எல்லோரும் தரிசிக்க வேண்டும். க்ஷேத்திரங்கள்ல இது ஜலக்ஷேத்திரம். சுவாமி எப்பயுமே ஜலத்தில் இருப்பார், ஸ்வயம்பு மூர்த்தி. இப்போ நடந்து கொண்டிருக்கிறது பிரம்மோத்சவ புண்ணிய காலம். பிரம்மாவுக்கு மோட்சம், அதாவது தான் படைத்த பெண்ணாகிய திலோத்தமையை ஆசை கொண்டு அடைவதற்கு முற்படும் பொழுது பிரம்மஹத்தி தோஷம் அவரை பீடிக்க, அதனால் அவதி உற்று வரும் பிரம்மன் பல ஆலயங்களுக்கு சென்று வழிபட, இந்த ஆலயத்தை அடைந்தவுடன் சிவபிரான் அவருக்கு அசரீரியாக இந்த இடத்திலே எனக்கு ஒரு தீர்த்தம் உருவாக்கி வழிபடுவாரேயானால் பிரம்மனாகிய உனக்கு இந்த ஹத்தியிலிருந்து விளக்கம் பெறலாம், நீக்கம் பெறலாம் என்று அறிவுறுத்த, பிரம்மா தெற்கு பிரகாரத்திலே தன்னுடைய பெயரிலே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி, அதாவது பிரம்ம தீர்த்தம் என்ற பெயரிலே உருவாக்கி சிவனை வழிபாடு செய்ய, உலகாளும் அம்மை சிவனிடத்திலே பிரம்மாவுக்கு அருள் செய்யலாமே என்று பரிந்துரைக்கிறாள். அழைக்கப்படும் ஈசன் அம்மையிடத்திலே பிரம்மன் உன்மீது ஆசைப்பட்டு விட்டால் அதற்கு விமோசனமே இல்லை, அதனால் நீ நானாகவும் நான் நீயாகவும் எழுந்தருளி பிரம்மாவுக்கு அருள் செய்யலாம் என்று முடிவெடுக்க, சிவன் அம்மை வேடத்திலே புடவை அணிந்து கொண்டு, அம்மை சிவன் வேடத்திலே திருப்பரி சட்டம் என்று சொல்லக்கூடிய வேஷ்டி அணிந்து கொண்டு பிரம்மன் முன் நிற்க, பிரம்மன் வெட்டி தலை குனிந்து வருத்தம் கூறுகிறான். சிவனார் பிரம்மாவுக்கு அந்த ஹத்தியிலிருந்து நிவர்த்தி கொடுக்கிறார். அதுவே பஞ்சப்பிரகாரமாக கொண்டாடப்படுகின்றது. இத்திருக்கோயிலில் பிரம்மா சாமியை பார்த்து கொண்டே பின்னோக்கி வருவது குறிப்பிடப்பட்டது. இந்த 5 பிரகாரத்தில் சாமி அலங்காரத்துடன் மிக சிறப்பாக வருவது எல்லோரும் தரிசிக்க வேண்டிய முக்கியமான காட்சி. 5 பிரகாரங்களிலும் சுவாமி வலம் வரும்போது நமக்கு வேண்டிய அனைத்து வித பிரார்த்தனைகளையும் பிரார்த்தனை செய்து கொண்டு சுவாமி அம்பாளுடன் 5 வீதி பிரகாரங்களையும் பக்தர் வலம் வந்து அனைத்து வித செல்வங்களும் பெறுமாறு பணிவன்புடன் கேட்டு